Hey guys, welcome back to our channel. நம்ம சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் வீடியோ மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம TWS இயர்பட்ஸில் கேஸ் அண்ட் இயர்பட்ஸில் பேட்டரி பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இப்போலாம் வந்து ஆப் சப்போர்ட் வருது. ஆனால் எல்லா இயர்பட்ஸ்லேயும் அந்த மாதிரி ஆப் சப்போர்ட் வரதில்லை. அண்ட் மெயினாக ஆப் சப்போர்ட் வந்தாலும் ஒன்லி ஃபார் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸுக்கு தான் வருது, ஐஃபோன்ஸுக்கு வரதில்லை. அண்ட் அதே மாதிரி இயர்பட்ஸோட பேட்டரி பர்சன்டேஜாச்சும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் செட்டிங்ஸில் போனீங்கன்னாவே லெஃப்ட் அண்ட் ரைட்டில் எவ்வளோ இருக்குன்றது செப்பரேட்டாகவே கூட வந்து காட்டும் ஒரு சில ஃபோன்ஸில். ஸோ பட் அந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன்ஸுக்கு வந்து கிடையாது. நீங்கள் ஐஃபோன்ஸில் வந்து எந்த ஒரு TWS இயர்பட்ஸ் கனெக்ட் பண்ணிங்கனாலும் இயர்பட்ஸோட பேட்டரி பர்சன்டேஜ் உங்களால் டிஃபால்ட்டாக இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பார்க்குற மாதிரி பார்க்க முடியாது. அண்ட் அதே மாதிரி கேஸோட பேட்டரி பர்சன்டேஜ் சுத்தமாக உங்களால் தெரிஞ்சிக்க முடியாது. மேபி கேஸ்லேயே வந்து ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே மாதிரி வந்ததுன்னா ஓகே, அண்ட் மேபி ஐஃபோன்ஸுக்கும் ஆப் சப்போர்ட் வந்ததுன்னா ஓகே. ஆனால் இப்போ இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் ஒரு அண்டர் 3K அந்த ஒரு செக்மெண்ட்டில் ஒரு 2500 பார்த்தீங்கன்னா ஆப் சப்போர்ட் ஐஃபோன்ஸுக்கு மட்டும் கொடுக்கவே மாட்டாங்க, ஒன்லி ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸுக்கு தான் வந்து தராங்க. ஸோ அப்போ ஐஃபோனில் கனெக்ட் பண்ணுறவங்களுக்கு இயர்பட்ஸோட பேட்டரி பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயமாக தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த வீடியோவில் இயர்பட்ஸ் ஒன்லி பேட்டரி பர்சன்டேஜ் எப்படி ஐஃபோன்ஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அண்ட் நான் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து ரியல்மி பட்ஸ் T300 இயர்பட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் ஒன்ஸ் வந்து உங்கள் ஐஃபோனில் வந்து நீங்கள் எந்த ஒரு இயர்பட்ஸோ அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு, ஸோ பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி எந்த ஒரு இயர்பட்ஸாக இருந்தாலும் சரி, அண்ட் இதில் வந்து நம்ம விட்ஜெட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் இயர்பட்ஸோட பேட்டரி பர்சன்டேஜ் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் ஐஃபோனில் வந்து ஹோம் ஸ்க்ரீனில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து விட்ஜெட் ஆப்ஷன்ஸ் வந்து நியூவாக ஆட் பண்ணலாம். ஸோ டாப் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்கும், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து இந்த சர்ச் விட்ஜெட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதில் அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா ஸோ எல்லா ஆப்ஸும் வந்து காட்டும். அதில் வந்து பேட்டரிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும், இதை செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு நிறைய ஸ்டைல்ஸ் வந்து காட்டும். ஸோ இது ஒரு ஸ்டைல், அண்ட் இது ஒரு செகண்ட் ஸ்டைல், அண்ட் இது வந்து தேர்ட் ஸ்டைல். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டைல் எது வந்து எந்த ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் விட்ஜெட் கொடுத்துருங்க. அண்ட் அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து எங்கேயாவது ஒரு பக்கம் டச் பண்ணிங்கன்னா போதும். இப்போ ரியல்மி பட்ஸ் T300ல் 100% ஆஃப் பேட்டரி இருக்குது அப்படின்றது நம்மளால் வந்து தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு பட்ஜெட் இயர்பட்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணாலும் விட்ஜெட் நீங்கள் ஒன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறமா அது பாட்டு ஹோம் ஸ்க்ரீனில் ஒரு பேஜில் இருக்கும். எப்போ வேணாலும் நீங்கள் இயர்பட்ஸோட பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஒரு விட்ஜெட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் இயர்பட்ஸ் ஒன்லி பேட்டரி பர்சன்டேஜ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அண்ட் கேஸோட பேட்டரி பர்சன்டேஜ் ஸ்டில் உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. மேபி நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த TWS இயர்பட்ஸில் ஆப் சப்போர்ட் ஐஃபோன்ஸுக்கு இருந்ததுன்னா அப்போ வேணால் நீங்கள் வந்து போயிட்டு ஆப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு இயர்பட்ஸ் தனியாக கேஸ் தனியாக பர்சன்டேஜ் காட்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் பாசிபிள். பட் மற்றபடி இப்போ மோஸ்ட் ஆஃப் நான் சொல்கிறது அண்டர் 3K அண்ட் அண்டர் 2.5Kல நீங்கள் இயர்பட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஐஃபோன்ஸுக்கு இயர்பட்ஸோட பேட்டரி பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் அந்த ஒரு சுச்சுவேஷனில் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி அட்லீஸ்ட் நீங்கள் இயர்பட்ஸோட பேட்டரி பர்சன்டேஜ் ஆச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் வேறு ஏதாவது TWS இயர்பட்ஸ் வாங்குகிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா ஸோ சேனலோட பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் ஐகார்டில் இருக்குது. ஸோ நிறைய ரிவ்யூஸ் அண்ட் காலிங் டெஸ்ட் அந்த மாதிரி நிறைய போட்டிருக்கோம். ஏதாவது இயர்பட்ஸ் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் ரிவ்யூஸ் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வெல் இப்போ அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.